தமிழர் நட்புறவு பேரவையின் நட்பு விழா செம்பூர் திலக் நகர் தருண் பாரத் சேவா சங்கத்தில் வைத்து ஜனவரி 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு விமரிசையாக நடைபெற்றது. நட்பு விழாவில் பேரவையின் 25வது ஆண்டு வெள்ளி விழா, புத்தாண்டு, பொங்கல் விழா, திருவள்ளுவர் நாள், கல்விக்கு ஊக்கத்தொகை, நட்பு பரிசளிப்பு, நாள்காட்டி வெளியீடு ஆகியன இடம்பெற்று இருந்தது. பேரவையின் தலைவர் செ. அப்பாத்துரை தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் த. செ. குமார் தொடக்க உரை ஆற்றினார். தொழிலதிபர் சபேசன், மும்பை காங்கிரஸ் தென்னிந்திய பிரிவு தலைவர் எஸ். அருணாசலம், மகாராஷ்டிரா சிட்டிசன் ஃபோரம் துணைத் தலைவர் வி. என். குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பெண்கள் குத்துவிளக்கேற்றி தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுடன் விழா துவங்கியது. பேரவையின் காலம் சென்ற உறவுகள் கவிஞர் குணா திருவுருவப்படத்தை தலைவர் செ. அப்பாத்துரையும், கவிஞர் கிங்பெல் திருவுருவப்படத்தை பாஜக மகாராஷ்டிரா மாநில தென்னிந்திய பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் ராஜா உடையாரும், சந்திரன் திருவுருவப்படத்தை ஓய்வு பெற்ற ரயில்வே துறை அதிகாரி நேரு மாணிக்கமும், சமீரா மீரான் திருவுருவப்படத்தை மும்பை தமிழ் ஓட்டுநர்கள் சங்க முன்னாள் தலைவர் தம்பிராஜும், வேலுச்சாமி திருவுருவப்படத்தை கவிஞர் கண்ணதாசன் பேரவைத் தலைவர் சாந்தாராமும், ஸ்ரீனிவாஸ் முராரி திருவுருவப்படத்தை மும்பை தமிழின ரயில் பயணிகள் சங்க ஆலோசகர் கே. வி. அசோக்குமாரும், தேவராஜன் திருவுருவப்படத்தை காமராஜர் நினைவுப்பள்ளி மற்றும் இளநிலை கல்லூரி தலைவர் எம். எஸ். காசிலிங்கமும் திறந்து வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பேரவையின் புத்தாண்டு தலைப்பில் ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி நல்லசேகரன், பொங்கல் தலைப்பில் சந்திரசேகர், திருவள்ளுவர் தலைப்பில் ஜெரிமேரி தமிழ்ச்சங்க அறங்காவலர் குழு தலைவர் சீனிவாசகம், கல்வி தலைப்பில் நீலம் பண்பாட்டு மையம் சுரேஷ்குமார், நட்பு தலைப்பில் மலாட் தமிழர் நல சங்கம் தலைவர் லே. பாஸ்கரன், நாள்காட்டி தலைப்பில் ராஜா உடையார் மற்றும் மும்பை நகைச்சுவை மன்ற தலைவர் ஆறுமுக பாண்டியன் ஆகியோர் உரையாற்றினர். நாள்காட்டியை கே. வி. அசோக்குமார் வெளியிட முதல் பிரதியை சபேசன் பெற்றுக்கொண்டார். குலுக்கல் முறையில் தேர்வு பெற்ற நபர்கள் தாங்கள் விரும்பிய நட்புகளுக்கு அன்பளிப்புகள் வழங்கினர். மாணவி பூஜாவிற்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. பாடகர் மும்பை டி.எம்.எஸ். எம். என். நரசிம்மன், எம். ஆனந்தராஜ் ஆகியோர் பாடல்கள் பாடினர். நிகழ்ச்சியில் கொலாபா தமிழ்ச்சங்க தலைவர் பன்னீர்செல்வம், மும்பை திராவிடர் கழக தலைவர் பே. கணேசன், மும்பை பகுத்தறிவாளர் கழக தலைவர் அ. ரவிச்சந்திரன், திருவள்ளுவர் பவுண்டேஷன் அறச்செல்வன், சிறப்பு அழைப்பாளர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். மறைந்த பேரவை உறவுகள் ஸ்ரீனிவாஸ் முராரி, தேவராஜன் புலமாடன் ஆகியோருக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியை சீனிவாசன் தொகுத்து வழங்கினார். நிறைவாக செயற்குழு உறுப்பினர் பி. சந்திரசேகரன் நன்றியுரை ஆற்றினார். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பேரவையின் தலைவர் செ. அப்பாத்துரை, பொதுச் செயலாளர் த. செ. குமார், பொருளாளர் எஸ். என். ராஜன் மற்றும் நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்.